நமக்கு அட்வொகேஷன் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ரீல்ஸ் போட்டிருந்தோம் ஷார்ட்ஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்சுவலி மதுரை கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்காரத்தை கொண்டும் பேரண்ட்ஸ் ஃபீஸை கட்ட சொல்லி எந்த காலேஜுக்கும் உரிமை இல்லை. அப்படி உங்களோட பழைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் நடத்தல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு நீங்கள் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் மாதிரி வச்சா பேலன்ஸ் ஃபீஸ் கொடுத்தா தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை, இந்த சட்டமும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ போடுறதுனால அந்த வீடியோக்கு மட்டும் எக்கச்சக்கமான ரிப்ளைஸு என்கொயரிஸு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணேன் சரிங்களா. இப்போ ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக ஒரு என்கொயரிஸ் இருந்துச்சு. ஒரு சில பேர் பசங்க 3 லட்சம் 2 லட்சம்லாம் ஃபீஸ் கட்டி வேற ஒரு ஊரில் வேற ஒரு ஸ்டேட்ல எல்லாம் சேர்ந்துருக்காங்க. பெங்களூரு, ஆந்திரா, ஹைதராபாடு இது மாதிரி சரிங்களா. ஆந்திராவில் ஹைதராபாடு, சென்னையில், சேலம், நாமக்கல்ல இந்த மாதிரி காலேஜஸ்லாம் சேர்ந்துருக்காங்க. என்கொயரிஸ் நிறைய வந்திருக்கு. அது ஆக்சுவலி என்னன்னா சேர்ந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அனுப்பிச்ச உடனே தரத்துக்கு அது ஆன்லைன் டெலிவரி பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் குத்தம் இல்லை, அவசரம் இருக்கும். 3 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி சொந்த ஊர்ல படிக்க போறீங்க, கஷ்டம் முடிச்சுக்காம போறீங்க சரிங்களா. உங்க ஸ்டாண்டர்டுக்கு ஃபாரின் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் படம் தான். காலேஜை போயிட்டு முடிச்சுட்டு நீங்க டிகிரி வாங்கிட்டு வாங்க. காசு கட்ட முடியலன்னா சூழ்நிலை சரின்னா டிஸ்கண்டினியூ பண்ணுங்க. நான் தப்ப சொல்ல, என்ன சொல்றேன், அதாவது படத்துல பார்த்து இந்த மாதிரி தான் இருக்குமான்னு போனீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இந்த இது படமும் நேர்லையும் வேற. அதனால இந்த இமேஜினேஷனோட ஒரு காலேஜுக்குள்ள போகாதீங்க. நம்மளுக்கு டிகிரி முக்கியம், நிம்மதியா வெளில வாங்க படிச்சுட்டு சரிங்களா. நான் என்ன சொல்றேன், அது படிச்சாலும் சொல்ல, குடும்ப சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் கண்டினியூ பண்ண முடியலன்னா டிஸ்கண்டினியூ பண்ண இடத்துல உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க டிஸ்கண்டினியூ லெட்டர் எல்லாரும் சொல்றீங்க சார் போய் சொன்னேன் அப்படின்னு வாயில சொல்றதுக்கும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அத்தாச்சி கேட்பாங்க. அதனால என்ன சொல்றீங்க, எங்க போனாலும் ப்ரூஃப் வேணும். நீங்க ரிட்டர்ன்ல லெட்டர்ல எழுதி கொடுங்க, இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தினால டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன். லெட்டர் எழுதி டைரக்டாகவும் கொடுக்கல, அதே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரிஜினல் லெட்டர் எழுதி சைன் போட்டு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஆர்பிடிஏ போஸ்ட்னு சொல்லி அனுப்புங்க. ஆக்சுவலி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் வர ஆக்சுவலி எழுத தெரியாம தான். அதுக்காக தான் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் எழுதும் போது லெஃப்ட்ல ஃப்ரம் அட்ரஸ் நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட்ல ஃப்ரம் அட்ரஸ், 2ல யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க அட்ரஸ், இப்படிதான் ரெகுலர் எழுதுவோம். ஆனா இதுல அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கு தெரியுங்களா, புரிஞ்சிருங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேளுங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு ஃப்ரீ தான் தருவாங்க. இல்ல ஒரு பண்டிலே வாங்கினீங்கன்னா 3 ரூபாய் சரிங்களா. ஒரு பஞ்சே ஒரு 100 இருக்கும், 100 வாங்கினீங்கன்னா 3 ரூபாய். இல்ல நீங்க ஃப்ரீயா இந்த ஒரு லிட்டருக்கு மட்டும் தான் அப்படின்னு நீங்க ஃப்ரீயாவே கூட வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அவங்க ஃப்ரீயா தான் தரணும். போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு வாங்கி உள்டா எழுதணும். உள்டா எழுதணும் திருப்பி சொல்ல, ஃப்ரம் அட்ரஸ நீங்க எந்த காலேஜுக்கு அனுப்புறீங்களோ அந்த அட்ரஸ், 2 அட்ரஸ் உங்களுது. ஆக்சுவலி போஸ்ட்ல ஃப்ரம் உங்களுது, 2 காலேஜ் அட்ரஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரம் நீங்க உங்க பேரு உங்க அட்ரஸ், 2ல காலேஜ் அட்ரஸ். இந்த கார்டுல உள்டா எழுதணும். ஃப்ரம் அவங்க உங்களுக்கு கார்டுல இந்த போஸ்ட் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ஃப்ரம், 2 உங்க அட்ரஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க இது கையெழுத்து போட்டு அனுப்புற மாதிரி, நான் போஸ்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதுக்காக தான். ஃப்ரம் காலேஜ் அட்ரஸ், இல்ல நீங்க யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க அட்ரஸ், 2 உங்க அட்ரஸ். ஆக்சுவலி போஸ்ட்ல லெட்டர்ல எல்லாம் கரெக்டா எழுதணும். ஃப்ரம் உங்க அட்ரஸ், 2 யாருக்கு அனுப்புறீங்களோ. இந்த கார்டுல மட்டுமே உள்டா எழுதுங்க சரிங்களா. இந்த கார்டை இந்த என்னோட பின்னாடி ஸ்டேபிள் அடிச்சு அனுப்பிடுங்க சரிங்களா. ஆர்பிடிஏ போஸ்ட்னு எழுதுங்க. இந்த இடத்துல பை ஆர்பிஏடின்னு போடுங்க, போஸ்ட் அனுப்புங்க சரிங்களா. ஆர்பிடிஏ போஸ்ட்னு சொல்லுங்க, புக் பண்ணிக்குவாங்க. இந்த கார்டு ஃப்ரீ தான். போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேளுங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு தருவாங்க. ஃப்ரம் டு உள்டா எழுதணும், இதுல மட்டும்தான். போஸ்ட்ல எல்லாம் கரெக்டா எழுதுங்க சரிங்களா. நிறைய பேருக்கு தெரியாம கேட்டிருந்தாங்க, ரிப்ளை பண்ணாம இல்லை, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பையன் எங்க நம்ம பாண்டிச்சேரி பையன் ஒரு பையன் மெசேஜ் அனுப்பிச்சுதான், கோர்ட்ல விசாரணை பண்ணிட்டு இருந்தேன். மெசேஜ் எனக்கு வைப்ரேஷன் ஆச்சு.
திருப்பி 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 மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். சார் என்னாச்சு சரி பார்க்கல, மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க சார்னா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணாமே இல்லை. கோர்ட்லேருந்து வெளில அந்த கோயில கேஸ் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் எடுத்து கண்டிப்பாக பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். பேசதான் முடியாது, கோர்ட்டுக்குள்ள இருந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த எனக்கு கேஸ் எடுத்துருக்கும் போது திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். ப்ளூடிக் வரும், நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த உடனே ப்ளூடிக் வந்த உடனே உங்களுக்கு வருங்க மெசேஜ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், தப்பு இல்லை, உங்களுக்கு அவசரம். சின்ன பசங்களுக்கு எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், காசு எத்தனை நாள் ஆகும்னா, இது வந்து ஒரு வீடியோவை தான் போகிறேன். நீங்கள் அனுப்பிச்சு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. வரல அப்படின்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இதே அந்த நீங்கள் அனுப்புற லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. அந்த ரிசிப்ட் பத்திரம் நீங்கள் அனுப்பிச்சிங்களா, அது போஸ்டல் ரிசிப்ட் பத்திரம், அது பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. அதில் கிளீனாக மென்ஷன் பண்ணுங்க அந்த லெட்டரில் நீங்கள் எப்போ வந்து வாங்கிக்கணும்னு சொல்லுங்க. எனக்கு டைமிங் அண்ட் டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க ரிப்ளை வரும். அப்படி வரலன்னா அதுக்கு அடுத்தது அதே லெட்டரை கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்க அட்வொகேட் கிட்ட, சார் லீகல் நோட்டீஸ் எனக்கு சர்டிபிகேட் ஒரிஜினல் வாங்கி வச்சிருக்காங்க, இதை வாங்கி அனுப்பி லீகல் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க அனுப்புவாங்க. ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா அட்வொகேட்டும் ஆக்சுவலி இப்போ மேக்சிமம் மினிமம் என்னன்னா 3000 சார்ஜ் பண்றாங்க தமிழ்நாட்டை. அப்படின்னா நீங்க யார் கம்மியாக கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் கரெக்டாக அனுப்புறோம் பாருங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, சரிங்களா? எனக்கே அனுப்பணும்ல, இன்னொரு அட்வொகேட் போய் கேளுங்க, கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ரெடி பண்ண அட்வொகேட் கிட்ட கரெக்டாக இருக்க இன்னொரு அட்வொகேட்ட போய் கேளுங்க, அதை அனுப்புங்க. அதை அனுப்பிச்சு கரெக்டாக 10 நாளில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. 1 மாதம் மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்க. காசு கட்ட தேவையில்லை, இப்படி உருட்டி மிரட்டினாலும் காசு கட்ட தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்தாகும், சரிங்களா? வந்தாகும் கண்டிப்பாக தரணுங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்க ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் மிரட்டு எப்படிதான் மிரட்டினாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தொடர்ந்து வச்சு அவ்வளோதான். கொடுத்துட்டீங்க வாங்க முடியாது காசை. உங்கள் சர்டிஃபிகேட்ஸை மட்டும் எக்காரணத்தை கொண்டு அவங்க வச்சுக்கவே முடியாதுங்க. தலைகீழ நின்னாலும் யார் என்னன்னு சொன்னாலும் பூகம்பமே வந்தாலும் அந்த காலேஜ் பூகம்பத்துக்கு நிலத்துக்கு அடியில் போனால் மட்டுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர்றத தவிர அவங்க எக்காரணத்தை கொண்டு என்ன பதில் சொன்னாலும் என்ன காரணம் சொன்னாலும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். பாருங்க, இது எதுக்காக இந்த என்வலப் கவரில் எப்படி எழுதணும்னு தெரியல, என்வலப் கவரில் போஸ்டரில் உங்கள் அட்ரஸ் ஃப்ரம் டு யாருக்கு அனுப்பிக்கணும் டு, இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் மட்டும் உல்டா ஃப்ரம் யாரு அந்த காலேஜ் அட்ரஸ் டு உங்கள் அட்ரஸ். ஏன்னா அவங்க போயிட்டு தான் கையெழுத்து போட்டு அனுப்புவாங்க. அந்த கார்டை மட்டும் போஸ்ட்டை வாங்கிட்டு அந்த கார்டை மட்டும் ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அதுக்காக தான் உல்ட்டா அனுப்ப சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து போஸ்டல் என்வலப்பில் உல்ட்டா எழுத்துறீங்க, தயவு செஞ்சு அப்படி இல்லைங்க. என்வலப்பில் ஃப்ரம் அட்ரஸ் உங்களது, டு அட்ரஸ் உங்கள் காலேஜ் அட்ரஸ், இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் மட்டும் உல்ட்டா எழுதுங்க, சரிங்களா? எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்தவொன்னே சொல்கிறேன் உங்களுக்கு ஆமாவா இல்லையான்னு, சரிங்களா? நான் அனுப்பு, எனக்கு அவ்வளோ ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே அனுப்பினாலும் பிரச்சனை இல்லைங்க. நான் இவ்வளோதான். ஃப்ரம் டு வந்து போஸ்டல் என்வலப் கவரில் கரெக்டாக எழுதுங்க, ஃப்ரம் உங்கள் அட்ரஸ், டு வந்து காலேஜ் அட்ரஸ். ஆனால் இந்த கார்டில் மட்டும் அக்னாலஜ்மெண்ட் கார்டில் மட்டும் உல்ட்டா எழுதுங்க, ஃப்ரம் காலேஜ் அட்ரஸ் டு உங்கள் அட்ரஸ், சரிங்களா? இது எக்காரணத்தை கொண்டு இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுப்புங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.